கோயம்புத்தூர்ல மேட்டுப்பாளையம் வரும்போது நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தேன். இப்போ நான் ஒரு கஸ்டமரா கேக்குறேன், நான் ஏன் உங்ககிட்ட வாங்கணும்? அதுக்கான ரீசன் சொல்லுங்க. இல்ல கண்டிப்பா வியூவர்ஸ்க்கு கண்டிப்பா இவருக்கு பெரிய அப்ரிசியேஷன் எனக்கு இருக்கு. என்னன்னா ஒரு வியூவர்ஸ் கேட்க வேண்டிய क्वेश्चन நீங்க கேக்குறீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷம். சோ ஒரு கஸ்டமர் வீடு வாங்கணும்னு நினைச்சாங்கன்னா மேஜரா 3 விஷயம் பார்ப்பாங்க சார். ஒன்னு, அவங்களுக்கு வந்து ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷன் எந்த டைம் வந்தாலும் பஸ் வசதி இருக்கணும்னு நினைப்பாங்க சார். கோயம்புத்தூர் டு மேட்டுப்பாளையம் ரோடு பிரிக்கால்ட்ட எல்லா பஸ்ஸும் நிக்கும் சார். 24 hours பஸ் இருக்கு சார். அப்ப அந்த பஸ் ஸ்டாப்ல இருந்து நடந்து வர தூரத்துல ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குன்னா அது முகுந்தாசப்படுது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அப்ப அவங்க ஓகே பண்ணுவாங்க. ரெண்டாவது, அவங்களுக்கு வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு நினைக்கும் போது சுத்தி ஃபுல்லா வீடு இருக்குன்னு நினைப்பாங்க சார். இப்ப நான் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு நினைக்கிறேன், என்னைய சுத்தி வீடு இருக்குன்னு நினைப்பல. அப்போ ஒரு வீடு இல்லாத ஒரு இடத்துல வாங்குறோம், ஆல்ரெடி ஆக்குப்பையில இருக்கிற ஒரு இடத்துல வீடு வாங்கும் போது எனக்கு ஒரு 100% சாட்டிஸ்ஃபைட் வரும். அப்போ இந்த ப்ராப்பர்ட்டி ஆல்மோஸ்ட் உங்களுக்கு ஓகே தான் சார். மூணாவது வந்து மேஜரா இருக்குது பட்ஜெட் சார். சோ ஒருத்தர் பஸ் ஸ்டாண்ட் கிட்ட வீடு இருக்கு, ஆனா வீடு இருக்க இடத்துல இருக்கு, ஆனா மினிமம் பட்ஜெட்டா இருக்காது சார். ஒரு 55 லட்சம் 60 லட்சம் 70 லட்சம் அப்படிதான் இருக்கும். நான் இங்க மினிமம் 29 லட்சம் வந்து கொடுக்குறேன். அப்ப டெஃபினெட்லி நீங்க மூந்தா சாப்பிட மேஜரா அக்சஸிபிலிட்டி பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து 500 மீட்டர். ரெண்டாவது சுத்தி ஃபுல்லா வீடு இருக்கு. மூணாவது பட்ஜெட் 29 லட்சம் கொடுக்குறோம். நாலாவது ஒரு பட்ஜெட் ஆட் பண்ணிக்கலாம். எல்லா வசதியுமே இங்க ஆல்ரெடி இருக்கு. நீங்க பாருங்க, ஸ்ட்ரீட் லைட் இருக்கு, நம்ம நிக்கிற ரோடு 33 அடி ரோடு. அதே மாதிரி நீங்க யூஸ் பண்ற வேஸ்ட் வாட்டர் எதுவுமே ரோட்ல போகாது, எல்லாமே அண்டர் கிரவுண்ட் ட்ரைனேஜ். சேஃப்டிக்கு ஃபுல்லி காம்பவுண்ட் போட்டிருக்கோம், என்ட்ரன்ஸ்ல ஆர்ச் கொடுத்துருக்கோம், அப்புறம் ரோட்ல 2 சைடு மரங்கள் கொடுத்துருக்கோம். இவ்வளவு வசதிகளோட இவ்வளவு அக்சஸிபிலிட்டியோட இந்த பட்ஜெட்ல நீங்க மேட்டுப்பாளையம் ரோட்ல எங்க தேடினாலும் முகுந்தாசாபுல மட்டும் தான் வாங்கணும். சூப்பர் சார். அதே மாதிரி இன்னொரு விஷயம் சார், இப்போ நம்ம மேஜரா கஸ்டமர் பயப்படுறது லோன். இனிஷியலா ஒரு அமௌண்ட் கொடுத்தா கூட வட்டி அதிகமாயிடுமோ, அந்த லோனை பத்தின ஒரு அவர்னஸும் இல்ல. அது கொஞ்சம் நீங்க கண்டிப்பா உங்க சேனல் மூலம் பாக்குறவங்க எல்லாரும் மேஜரா கேட்க வேண்டிய ரெண்டாவது क्वेश्चन நீங்க கேட்பீங்க கண்டிப்பா. சோ இன்னைக்கு வியூவர்ஸ்க்கு சொல்லிக்கிற ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, நீங்க சொத்து வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா உங்க கையில பணமே இருந்தாலும் நீங்க லோன் போட்டு தான் வாங்கினா நல்லதுன்னு நான் சொல்லுவேன். என்ன காரணம்னா, லோன் வந்து குறைந்த முன்பணம் வச்சுதான் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறாங்க. ஆனா லோன் வாங்கும்போது என்ன நினைக்கிறாங்கன்னா, வட்டி ஜாஸ்தியா வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ப்ராப்பர்ட்டி வாங்காமலும் போயிடுறாங்க. ஆனா நான் சொல்லிக்கிறது வியூவர்ஸ்க்கு ஒரே ஒரு விஷயம் தான், என்னன்னா நீங்க லோன் போட்டு ப்ராப்பர்ட்டி வாங்கணும், ஆனா அதுல நிறைய ஆப்ஷன் இருக்கு. பார்ஷியல் க்ளோசர், ஃப்ரீ க்ளோசர், அந்த மாதிரிலாம் இருக்கு. இப்ப நார்மலா நீங்க லோன் வாங்குறீங்க, அவங்க ஒரு 25 வருஷம் போட்டு தராங்க அப்படின்னா நீங்க 25 வருஷம் கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க நார்மலா இஎம்ஐ கட்டினது போக வருஷத்துக்கு ஒரு டைம் 50,000 1 லட்சமோ ஒரு பார்ஷியலா பே பண்ணீங்கன்னு வச்சுக்கல, உங்களுடைய பிரின்சிபல் அசல்ல வர வச்சாங்கன்னா உங்களுடைய டென்யூர் வந்து ஒரு 7 வருஷம் முடிஞ்சிடும். இன்னைக்கு நம்ம கிட்ட நிறைய பேர் லைவ் டெஸ்டிமோனியலாவே சொல்ல முடியும். நிறைய பேர் 5 வருஷம் 6 வருஷத்துக்கு சொத்து வாங்கிட்டே இருக்காங்க, இப்படி நம்மளுடைய டெக்னிக்கலா யூஸ் பண்ணிக்கிட்டு. சோ அப்ப நீங்க வருஷத்துக்கு ஒரு சின்ன பார்ஷியல் பே பண்ணீங்கன்னா உங்களுடைய டென்யூர் ரொம்ப கம்மியாயிரும், நீங்க வாங்குற லோனுடைய வட்டி ரொம்ப கம்மியாயிரும். சோ லோன் போட்டு வாங்கணும், அந்த லோனை சீக்கிரமா க்ளோஸ் பண்றதுக்கு நிறைய ஐடியாஸ் இருக்கு. நேரில் விசிட் பண்ணுங்க, அதை டெய்லி உங்களுக்கு நேரடியா வீடியோவா காமிக்க முடியும். சோ அந்த மாதிரி நீங்க வாங்குனீங்கன்னா 5 வருஷம் 6 வருஷத்துக்கு சொத்து வாங்கிட்டே இருக்கலாம். அதுக்கான நிறைய ஐடியாஸ் நேரில் விசிட் பண்ணும்போது டிஸ்கிரைப் பண்ணி சொல்லலாம். சோ லோன் வாங்கி தான் நிறைய பேர் கையில சொத்து மொத்தமா வச்சிருந்தாலுமே லோன் போட்டு தான் வாங்குறாங்க. பயப்பட தேவையில்லை, அதை ஈஸியா க்ளோஸ் பண்றதுக்கு நிறைய வழிகள் இருக்கு. சரிங்களா? சோ உங்க சேனல் மூலம் நான் சொல்லிக்கிற ஒரே விஷயம் என்னன்னா, நீங்க சொத்து வாங்கும்போது பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நம்ம லோன் போட்டாலும் அந்த லோனை க்ளோஸ் பண்றதுக்கான வழிகளை கண்டுபிடிச்சு நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா மினிமம் ஒரு 3 இயர்ஸ் 4 இயர்ஸ் கூட நீங்க சொத்து வாங்கலாம். இப்போ லோன் வாங்குறவங்க நினைக்கிறவங்களுக்கு பயம் தேவையில்லை, கண்டிப்பா தேவையில்லை, பயப்பட தேவையில்லை. அந்த வட்டிகளை வந்து அதிகமா வர வட்டியை அவாய்ட் பண்ற